குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரு நேயருடைய கேள்வி, ராகு சந்திரன் சேர்க்கை இது ஒரு பாவத்துவ சேர்க்கையா, இல்லை இந்த இடத்துல அது சுபபலனாக இருக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. ஸோ இப்போ ராகு சந்திரன் சேர்க்கைன்னு பார்த்தாலே எந்த டிகிரியில் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதுலேயும் பார்த்தோன்னா சந்திரன் ராகு இந்த இடத்துல அந்த 8 டிகிரிக்குள்ளே 2 பேருமே இருந்தாங்க அப்படின்னா இங்கே ராகுக்கிட்ட சந்திரன் அஸ்தங்கம் ஆகிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா அந்த சந்திரனுடைய அமைப்பை பொறுத்து அங்கே சுபபலனோ கெடுபலனோ அமையும். இப்போ சந்திரன் அப்படின்னு பார்த்தாலே ஒருவேளை அங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்காரா இல்லை தேய்பிறை சந்திரனாக இருக்காரான்னு பார்க்கணும். இப்போ வளர்பிறை சந்திரன் அதுவும் ஒரு சதுர்த்திக்கு தாண்டி இருக்காங்க அப்படின்னா இங்கே சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கும். ஒருவேளை இது அமாவாசை சந்திரனாக இருக்குது, இல்லைன்னா அமாவாசை நெருங்கிக்கிட்டு இருக்குது, தேய்பிறை சந்திரன் திரையோதசி சதுர்தசி இந்த மாதிரி காலகட்டத்தில் இது கடுமையான பாவத்தை தான் கொடுக்கும். அப்போ அந்த பாவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுபோல் சந்திரனுடைய காரகமும் இங்கே கெடும். இதுக்கு ஒரு நிவர்த்தி என்னென்னா குருவோடைய பார்வை. குருவோடைய ஒரு பார்வை சகல தோஷங்களையும் அது சரி பண்ணணும் அப்படி சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த அமைப்பில் எப்பேற்பட்ட ஒரு கெடிபலனாக இருந்தாலும் குருவுடைய பார்வை ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். அந்த இடத்துலையும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ குரு எங்கேருந்து பார்க்குறாரு, குருவுடைய நேர் பார்வையில் இந்த சுபத்துவம் அமைதா, இல்லை 5ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா, இதுக்கு அடுத்தது குரு எந்த நிலையில் இருக்கார், மகரத்தில் நீச்சமடைஞ்ச குருவுடைய பார்வையா, இல்லை கடகத்தில் உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையா, இல்லை தனுசு மீனம் போன்ற ஆட்சி பெற்ற இடங்கள்லேருந்து குரு பார்க்குறாரா, இப்படியும் ஒரு ஆங்கிளில் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது இந்த பார்க்கக்கூடிய குருவுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, அந்த இடத்துல ஒரு செவ்வாயோடைய பார்வை இல்லை சனியோடைய சேர்க்கையோ பார்வையோ அமைய பெற்றால் அந்த இடத்துல குருவுடைய தன்மை கொஞ்சம் குறையும். அவரோட பார்வையோட வலிமையில் ஒரு சில பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இந்த ராகு சந்திரனுடைய சேர்க்கைன்னு எடுக்கும்போது இது கடகத்தில் அமைய பெறும்போது அந்த இடத்துல இயல்பாகவே அங்கே கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு, அதே போல் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த இடங்களில் இந்த ராகு சந்திரன் சேர்க்கை ஓரளவுக்கு ராகுவோடைய தசை ஒரு சுபபலனை கொடுக்கும். சந்திர திசை ஃபெயிலியர் ஆனால் கூட ராகு சந்திரனை போல அங்கே செயல்பட வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல சந்திரனுடைய அந்த ஒளியை எடுத்து தன்னுடைய தசா காலங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ரிஷபத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கேயே சந்திரன் இருக்கும்போது சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரமோ சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரமும் செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த 6 வருஷம் சூரியனுடைய தசா புக்தியானது ஒரு 3லேருந்து 4 வருஷம்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். சந்திரன் ஒரு 10, அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஒரு 7, ஒரு 17-20 வயசு தாண்டின உடனே இவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் ராகு திசை. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல அந்த ராகு திசை நல்ல சிறப்பான யோகத்தையே கொடுக்கும். இப்போ லக்னத்தோட அமைப்பை பொறுத்து இந்த ராகு திசை வேலை பண்ணும். ஒருவேளை மீன லக்னமாக இருந்தால் இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு தன்னுடைய திசையில் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் ஒரு கலைத்திறனில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தோன்னா அவங்களுடைய சொந்த டேலண்ட்னால முன்னுக்கு வருவாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய எழுத்தாக இருக்கட்டும், அவங்களுடைய கவிதையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பேரை கொடுக்கும். அதுபோல் ஒரு சில பேர் மொபைல் டெக்னாலஜினா ராகு அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜியும் அங்கே வந்துடுது. ஸோ அந்த அமைப்புப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ குறிப்பாக மொபைல் துறையில் ஒரு டெலிகம்யூனிகேஷன், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சில துறைகளில் அவங்க முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இந்த சந்திரன் ராகுடைய சேர்க்கை கடகத்தில் அமைய பெற்றது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அங்கே ஒரு சுபபலனை கொடுக்கும். சந்திர திசை டோட்டல் ஃபெயிலியர். சந்திர திசையில் தாயாருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுறதோ, அதுபோல் பெண்களால் பிரச்சனைகள், இப்படி நிறைய இவங்க சந்திப்பாங்க. ஆனால் இந்த ராகு திசையில் இவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த சந்திரன் தர வேண்டிய பலனை ராகு எடுத்து பண்ணி
நல்ல யோகத்தை கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே ரிஷபத்தில் பார்த்தோன்னா இப்போ சந்திரனுடைய ஒரு தசா காலத்தில் பிறந்த ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க கண்டிப்பாக சந்திரனுடைய தசா தான் அவங்களுக்கு இருக்கும் ஆரம்பத்தில். இதுக்கு அடுத்தது மிருகசீரிஷத்தில் பிறந்த செவ்வாயோட தசை. அப்போது அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு தசை ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்க சான்சஸ் அதிகம். கடகத்தில் இருக்கும்போது கடகத்தில் யாருடைய நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னா குரு, சனி, புதன் இந்த 3 நட்சத்திரம் தான் இருக்கும். அப்படி அமைப்பில் பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான் கடகத்தில் இருக்கும். ஸோ அப்போ அவங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த குரு தசையில் கடைசி ஒரு 4 வருஷமோ 3 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது சனி தசை ஒரு 19 3 22 வருஷம் சனி தசை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 17 வருஷம் புத தசை. 22, 29, 39 வயசு வரைக்கும் புத தசை முடியும். 39க்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் கேது. 46 வயசு வரைக்கும் கேது முடியும். அப்புறம் 20 வருஷம் சுக்கிரன். 56, 66 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். 66லேருந்து ஒரு 6, 72 வரைக்கும் சூரியன். இந்த 72 தாண்டினா இவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இப்படி தான் நம்ம சந்திர திசை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு ராகு திசைங்கிறது வரவே வராது. ஏன்னா ராகு திசை வரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஒருவேளை புத திசையில் பிறந்திருந்தால் ஒரு லேட் 60s 70s ராகு திசை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே விருச்சிகத்தில் இதே அமைப்பு இருந்து அங்கேயே சூரியனும் அமைய பெற்று அது அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கடுமையான கெடுபலன்கள் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு டோட்டலாக உடல் ரீதியாக பிரச்சனையும் மன ரீதியாக பிரச்சனை ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனோகாரகனும் சொல்லலாம். இப்போ சந்திர திசையில் டோட்டலாகவே இவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. எந்த விஷயத்துக்கும் ஒரு பயப்படக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் ஒருவேளை கடகத்திலேருந்து குரு தன்னோட 5ஆம் பார்வையாக இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை, அதாவது இங்கே அமாவாசை சந்திரனாக அமையப்பெற்று சந்திரனோட ரொம்ப க்ளோஸாக ராகு அமையப்பெற்று அஸ்தங்கமே ஆகியிருந்தால் கூட பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை அமையும். அப்போது ஒரு மன ரீதியாக பிரச்சனை இருந்தால் கூட எப்படியோ அவங்க சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. சந்திர திசையில் பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. குரு பார்வை இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும். அதுபோல் தாயார் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த சந்திர திசை தாண்டினோடனே அவங்க நல்லா குணமாகிட்டு அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இப்போ குரு பார்வை இதுக்கு உண்டான கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி கொடுக்கும். அதே போல் இந்த ராகு சந்திரன் சேர்க்கை எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அதுவும் ஒரு சதுர்த்திக்கு மேலே தாண்டி போகக்கூடிய சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஒளி கிடைக்கும். அதே போல் தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது பௌர்ணமியிலேருந்து தேய்ந்து வரக்கூடிய சந்திரனும் பார்த்தானா கிட்டத்தட்ட சஷ்டி வரைக்கும் அவங்க நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த சஷ்டியை தாண்டி இறங்கி வரும்போது மட்டும்தான் பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஸோ இந்த ஒளியோடைய தத்துவத்தில் தான் இந்த நன்மை தீமை அமையிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ராகு சந்திரன் சேர்க்கைங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். சந்திர திசை சுமாராக தான் இருக்கும், ஆனால் ராகு திசைக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இது வேறுபடும். அதாவது அமாவாசை சந்திரனா பௌர்ணமி சந்திரனா பார்த்து தான் நம்ம அதனுடைய பலனை சொல்ல முடியும். ஒருவேளை இது பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் இந்த சந்திர அதியோகம் பெருசாக வேலை பண்ணாது. அவங்களுக்கு சந்திர அதியோகத்தில் ஓரளவுக்கு தான் நன்மை தரும். ஏன்னா சந்திரனுடைய முழு ஒளியில் தான் அந்த சந்திர அதியோகமே வேலை செய்யுது. இப்போ ராகுவோட அஸ்தங்கம் அடைஞ்சது அப்படின்னா ராகு திசை நல்லா இருந்தாலுமே சந்திர அதியோகம் பெருசாக இவங்களுக்கு நன்மை தராதுன்னு தான் சொல்லணும். இப்படி அந்த சந்திரனோட அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கை, அதுபோல் குரு எந்த நிலையில் இருக்கார், எங்கேருந்து பார்க்குறாரு, இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த பலனை சொல்ல முடியுமே. ஸோ இதுபோல் மற்றும் ஒரு பதிவோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.